ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. பூர்வர்கள் பாதையில் நாம் செல்வதற்கு பிரமாணம் அந்த பூர்வர்கள் நடந்த பாதையேதான் என்று பார்த்தோம். அதாவது சிஷ்டாச்சாரம்தான் இதற்கு பிரமாணம்னு நாம் பார்த்திருந்தோம். சிஷ்டாச்சாரம் பிரமாணமான பிறகு என்ன கேள்வி அடுத்தது எழும்னு பார்த்தால், சிஷ்டர்கள் யார், யாருடைய பாதையை நான் பின்பற்ற வேண்டும் அப்படின்னு எழும். ஏன் அப்படி எழும் என்றால், இந்த சனாதன தர்மத்திலே பற்பல சம்பிரதாயங்கள் உண்டு. அத்வைத சம்பிரதாயம் இருக்கிறது, துவைத்த சம்பிரதாயம் இருக்கிறது, நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் இருக்கிறது. இந்த மாதிரி பற்பல சம்பிரதாயங்கள், பக்தி சம்பிரதாயங்கள் இன்னும் பற்பல எழுந்து கொண்டே இருக்கின்றன. இன்னைக்கு கூட புதுசாக அவரவர்கள் ஒவ்வொரு சம்பிரதாயத்தை உண்டாக்குகிறார்கள். இன்டர்னல் இன்ஜினியரிங்னு சொல்கிறா, என்னென்னவோ புதுசாக பேர் கொடுக்கிறார்கள். புதுசாக சம்பிரதாயம் வந்து கொண்டே இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய காலத்திலே யாரை நாம் பின்பற்றுவது இந்த சனாதன தர்மத்துக்குள்ள என்கிற இந்த கேள்வி எழுகிறது. இந்த கேள்வி எழும்போது நாம் என்ன பண்ணிக்கிறோம், நம்முடைய முன்னோர்களை பின்பற்றுவோம்னு இறங்குகிறோம். முன்னோர்களை பின்பற்றுவோம்னு இறங்கினா உங்கள் முன்னோர் பண்ணுவது தவறு அப்படின்னு இன்னொருத்தர் சொன்னாருன்னா நமக்கு அதில் ஒரு திருடமான நம்பிக்கை ஏற்படுமா? ஏற்படாது. இப்போ மணவாள மாமுனிகள் இந்த சமயத்தில் என்ன அருளி செய்கிறார் என்றால், ஆச்சாரியர்கள் அனைவரும் முன் ஆசரித்த ஆச்சாரன் தன்னை அறியாதார், பேசுகின்ற வார்த்தைகளை கேட்டு மருளாதே, பூர்வர்கள் சீர்த்த நிலைதன்னை நெஞ்சே சேர் என்று அருளி செய்கிறார் உபதேச ரத்தின மாலையிலே. ரொம்ப அழகான பாசுரம். பூர்வாச்சாரியர்கள் எந்த ஒரு மார்க்கத்தை பின்பற்றி இருக்கிறார்களோ அந்த மார்க்கத்திலே வராமல் புதிதாக யாராவது இன்று வந்து உனக்கு ஏதாவது இது பண்ணு அது பண்ணுன்னு சொல்லுவார்களே ஆகில், அதை கண்டு அதை கேட்டு இது பண்ணலாம் அது பண்ணலான்னு நீ ஆசைப்படாதே. அதெல்லாம் கேட்டு மயக்கம் அடையாதே. எப்பொழுதும் நீ என்ன பண்ணு, பூர்வாச்சாரியர்கள் எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள்னு பாரு, அந்த வழியிலேயே வாழ்வதற்கு முயற்சி செய் என்று அருளி செய்கிறார் மணவாள மாமுனிகள். மணவாள மாமுனிகள் இப்படி அருளி செய்து இருந்தால் கூட ரொம்ப யோசிக்கக்கூடியவர்கள். இந்த காலத்தில் எல்லாத்துக்கும் ஒரு பிரமாணம் ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு கேட்கக்கூடியவர்கள் மலிந்திருக்கக்கூடிய காலமாக இருக்கிறபடினாலே, இந்த கலிகாலம் பின்னாடி வர வர நம் ஆச்சாரியர்கள்லாம் என்ன பண்ணா, நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் எந்த மார்க்கத்திலே நடந்தார்களோ, அவர்கள் என்ன ஆச்சாரங்களை கடைபிடித்தார்களோ, இதெல்லாம் வெறுமனே அவர்கள் மனம் போன போக்குக்கு செய்யவில்லை. இதுதான் ஸ்ருதி ஸ்மிருதி பாஞ்சராத்திர ஆகமம் முதலான பிரமாணங்கள் கூறுவதை அனுசரித்தே அவர்கள் பண்ணார்கள் என்பதனை நிரூபிக்க வேண்டி சதனுஷ்டான தர்ப்பணம் என்றொரு பரமாத்புதமான ஒரு கிரந்தத்தை நம்முடைய முன்னோர்கள் அருளி செய்து வைத்தார்கள். அதில் இந்த சதனுஷ்டான தர்ப்பணம் இதை அருளி செய்தவர் வரதாச்சாரிய சுவாமின்னு அவருக்கு திருநாமம். அவர் எம்பெருமானார் ஸ்தாபித்தருளின 74 சிம்மாசனாதிபதிகளின் பரம்பரையிலே இளையவில்லி ஆச்சானியினுடைய பரம்பரையிலே அவதரித்தவர். அது மட்டுமன்றி சுவாமி மணவாள மாமுனிகள் அவர் ஸ்தாபித்த பஞ்சரத்ன ஆச்சாரியர்கள் என்கிற அந்த ஆச்சாரியர்களுக்குள்ளே சிறுபுலியூர் சுத்தசத்துவம் அண்ணன் சுவாமியினுடைய பரம்பரையிலே அவதரித்தருளினவர் ஸ்ரீ உவே கோவில் கந்தாடை சிறுபுலியூர் சுத்தசத்துவம் வரதாச்சாரிய சுவாமி. அவர் ஆவணி மாதத்திலே ஹஸ்த நட்சத்திரத்திலே, அதாவது 1831 வருடம் திருவவதரித்து இந்த உலகத்திலே எழுந்தருளி இருந்து இந்த மாதிரியான பற்பல கிரந்தங்களை அருளி செய்து நம்மை வாழ்வித்து 1909 வருடம் இந்த லீலா விபூதியை விட்டு நித்திய விபூதியை அலங்கரிக்க சென்றார். அந்த சுவாமி தன்னுடைய 49வது வயதிலே அருளி செய்த கிரந்தம் இந்த சதனுஷ்டான தர்ப்பணம் என்கிற கிரந்தம். இந்த சுவாமியை குறித்து ஒரு அழகான ஸ்லோகம் இருக்கிறது. வந்தே சமஸ்த சாஸ்திரார்த்த சந்தேக சேதினம் சுபம் வரதம் வாவதூகானாம் பயதம் குரு புங்கவம் என்று. சாஸ்திரங்களுக்குள்ள எதை அனுஷ்டிக்க வேண்டும் எதை அனுஷ்டிக்கலாகாது என்று எந்த ஒரு சந்தேகம் எழுந்தாலும் அதை வேறறுக்கக்கூடியவராக இந்த சுவாமி. எப்படி, ஏன்னா அவ்வளவு தெளிவு. இவர் பார்க்காத சாஸ்திரம்னு கிடையாது, இவர் படிக்காத புத்தகம்னு கிடையாது. அவ்வளவு சாத்விக ஸ்மிருதிகள் என்ன, பாஞ்சராத்திரம் என்ன, எல்லாத்தையும் கரை கண்டவர். அது மட்டும் இல்லாமல் இவரோடு வாதம் பண்ண வேண்டும்னு யாராவது இறங்கினார்களாகில் அவருக்கு பயத்தை கொடுக்கக்கூடியவர். இவரோட வாதம் பண்ணுறதுக்கே எல்லாரும் பயப்படுவா. அப்படி இருக்கக்கூடிய குரு சிரேஷ்டரான
இந்த ஸ்ரீ உவே சிறுபுலியூர் சுத்தசத்துவம் வரதாச்சாரிய சுவாமி, அந்த சுவாமி தான் தன்னுடைய பரம கிருபையினாலே சதனுஷ்டான தர்ப்பணம் என்றொரு இந்த அரிய கிரந்தத்தை அருளி செய்திருக்கிறார். இவர் இந்த கிரந்தத்திலே என்ன பண்ணியிருக்கிறார் என்பதனை பார்த்தோமாகில் நமக்கு நன்னா இவருடைய பாண்டித்யம் புரிந்துவிடும். நாம் காலை எழுந்தது முதல் இரவு பள்ளி கொள்ளும் வரை, அது மட்டுமின்றி நம்முடைய வாழ்க்கையிலே அவ்வப்போது நடக்கக்கூடிய வைதிக கர்மங்கள் என்ன, அனுஷ்டானங்கள் என்ன, இது எல்லாவற்றையும் நாம் எப்படி செய்ய வேண்டும், ஏன் இப்படித்தான் செய்ய வேண்டும், இதை பூர்வாச்சாரியர்கள் செய்திருக்கிறார்களா, இதற்கு என்ன பிரமாணம் என்கிற இந்த எல்லா கேள்விகளுக்கும் இந்த கிரந்தத்திலே பதில் அருளி செய்திருக்கிறார் சுவாமி. இப்போ நீ இத்தனை மணிக்கு எழுந்திருக்க வேண்டும் அவ்வளவு மட்டும் சொல்ல மாட்டார். இதற்கு இது பிரமாணம் அது மட்டும் சொல்ல மாட்டார். இதில் இவ்வளவு பிரமாணங்கள் இருக்கிறதுன்னு அந்த ஒரு விஷயத்துக்கு ஒரு பிரமாணம் காமிச்சா போகும் நம்பிக்கை ஏற்படுத்த. இருந்தாலும் எந்தெந்த கிரந்தத்தில் எவ்வளவு பிரமாணம் இருக்கோ அவ்வளவு பிரமாணத்தையும் கொட்டி இந்த கிரந்தத்தை அருளி செய்திருக்கிறார். எவ்வளவு சாத்விக ஸ்மிருதிகள், அதாவது பொதுவாக சாத்விக ஸ்மிருதிகள்னு சில உண்டு. வாசிஷ்டம் சைவஹாரீதம் வியாசம் பாராசரம் ததா பாரத்வாஜம் காஷ்யபம் ச சாத்விகா முக்திதா சுபாஹா என்று சொல்லுவார்கள். அதாவது வசிஷ்ட ஸ்மிருதி, ஹாரீத ஸ்மிருதி, வியாச ஸ்மிருதி, பராசர ஸ்மிருதி, பாரத்வாஜ ஸ்மிருதி, காஷ்யப ஸ்மிருதி முதலான இந்த ஸ்மிருதிகள்லாம் சாத்விகமான ஸ்மிருதிகள். அதாவது சத்வகுணம் உடையவர்களான பிரபன்ன ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அவர்கள் எப்படி வாழ வேண்டும்ங்கிறத சொல்லக்கூடியது. இதோடு ஸ்ரீபாஞ்சராத்திரம் முதலான ஆகமங்கள் என்ன, மகாபாஷ்யம், ஸ்ரீபாஷ்யம், கீதா பாஷ்யம், அதனுடைய வியாக்கியானங்கள், சுதப்பிரகாஷிகை மற்றும் ஸ்ரீவச்சன பூஷணம் மீமாம்சா பாஷ்யம் என்னன்னு சொல்லிக்கொண்டே போகலாம். இதில் உதாரணமாக இந்த சதனுஷ்டான தர்ப்பணத்திலே பிரமாணம் எடுப்பதற்காக உதாகரித்த கிரந்தங்களின் பட்டியலே அவ்வளவு பெருசு. இப்போ இதெல்லாம் பார்க்கும்பொழுது அவர் எவ்வளவு கிரந்தத்தை பார்த்து அதை தன்னுடைய மனதிலே நிறுத்தி, இவ்வளவுலாம் பேப்பர்லாம் அந்த காலத்தில் கிடையாது, இப்போ தான் வந்து கொண்டு இருந்த காலம். அந்த சமயத்திலேயே இந்த சுவாமி என்ன பண்ணியிருக்கார், அவ்வளோத்தையும் தாளபத்திரத்திலே ஓலைச்சுவடியிலே கையில் வைத்து கொண்டு இதை ரொம்ப பரிசிரமப்பட்டு இந்த கிரந்தத்தை நமக்காக அருளி செய்திருக்கிறார். நாம் பிரதிதினமும் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் எப்படி வாழ வேண்டும், ஏன் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று இந்த இரண்டையும் நமக்கு அடித்து சொல்லக்கூடியது, பிரமாணங்களோடு சொல்லக்கூடியது. அதுதான் ரொம்ப முக்கியம். ஏதோ இப்படி தான் இருக்கணும்னு மட்டும் சொல்ல மாட்டார். இந்த ஸ்மிருதியில், இந்த ஆகமத்தில் இந்த பிரமாணம் இருக்கிறது, ஆகையாலே நீ இப்படி நடக்க வேண்டும்னு பிரமாண புரஸ்சரமாக நிர்ணயிக்கக்கூடிய ஒரு அழகான கிரந்தம். இதில் 32 விபாகங்கள் இருக்கிறதுன்னு பார்க்கிறோம். அதிலும் ஒவ்வொன்றுத்திலையும் சின்ன சின்ன விபாகங்கள்னு இப்படி பல விஷயங்கள், காலை எழுந்து கொள்வதிலிருந்து ஆரம்பித்து ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் என்றால் யார் என்று இருக்கிறது, ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் எப்படி வஸ்திரம் கட்டிக்கொள்ள வேண்டும், எப்படி திருமண் காப்பு இட்டுக்கொள்ள வேண்டும், ஒரு ஸ்திரீ எப்படி வஸ்திரம் அணிந்து கொள்ள வேண்டும், அவள் எத்தனை மணிக்கு எழுந்துக்க வேண்டும், அவள் எப்படி தீர்த்தம் ஆட வேண்டும், தீர்த்தம் ஆடும்பொழுது என்ன அனுசந்திக்க வேண்டும், அதற்கப்புறம் திருவாராதனங்கள் எப்படி பண்ண வேண்டும், திருவாராதனத்திலே உபயோகப்படுத்தக்கூடிய திரவியங்கள் எப்படி இருக்க வேண்டும், ஈவன் வஸ்திரம் கட்டிக்கொண்டு அதற்கு மேலே திருமண் காப்பெல்லாம் தரிக்கும் பொழுது என்னென்னலாம் சொல்லிக்கொண்டு இருக்க வேண்டும், பிரபன்னன்கிறவன் எப்படி முக்கியமாக வாழ வேண்டும். ஏன்னா மிச்ச பேர் மாதிரி கிடையாது இந்த பிரபன்னன்கிறவன். மிச்ச பேர் எவ்வளவோ கர்மங்களை பலத்துக்காக செய்வார்கள். ஆனால் சரணாகதன் ஸ்ரீ வைஷ்ணவன்கிறது எம்பெருமானை தவிர வேறொரு பலனை எதிர்பாராதவன். ஆகையாலே இந்த சம்சாரத்திலே ஒரு பலன் வேண்டி அவன் ஒரு காரியத்தை செய்ய மாட்டான். அப்படி இருக்கக்கூடிய பிரபன்னன் எப்படி வாழ வேண்டும், எம்பெருமானாரினுடைய அடியவன் ராமானுஜதாசன்னு சொல்லி கொண்டாலே அவன் பிரபன்னன் தான். அப்படி இல்லாதவன் உபாயாந்தரத்திலே இருக்கக்கூடியவன்லாம் எம்பெருமானார் அடியவர்களாக இருக்கவே முடியாது. ஆகையாலே ஒரு பிரபன்னன் ராமானுஜதாசன்னு சொல்லிக்கொள்ளக்கூடியவன் எப்படி வாழ வேண்டும், அவனுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்க வேண்டும் என்றெல்லாம் வெகு விரிவாக இந்த கிரந்தத்திலே அழகாக பிரமாணங்களோடு எடுத்து காட்டி இருக்கிறார். அந்த சுவாமியினுடைய திருவதி வாரத்திலே நம்முடைய கிருத்தஜதைகள், நன்றி அது எப்பொழுதும் நாம் காமிக்க வேண்டும். இந்த கிரந்தத்தை அருளி செய்ததினாலே அவருடைய திருவடிகளுக்கு எப்பொழுதும் நன்றி பூண்டவர்களாக நாம் இருக்க வேண்டும். அந்த சுவாமியை மனதிலே நினைத்து கொண்டு அந்த சுவாமியினுடைய அனுகிரகத்தை பெற்றுக்கொண்டு மேலே இந்த கிரந்தத்திலே என்னென்னலாம் இருக்கிறது என்று பார்த்திருந்தோமோ அது எல்லாமே நம் மனதிலே நிலை பெற வேண்டி எம்பெருமானார் திருவடிகளிலும் பிரார்த்தித்து கொண்டு மேலே இந்த கிரந்தத்துக்குள்ளே நாம் இறங்குவோம்.
அதே சமயத்திலே இந்த கிரந்தம் ரொம்ப நாளாக அச்சுக்கு வராமல் இருந்தது. திருக்கண்ணபுரம் சௌரிராஜயங்கர் சுவாமி, அந்த சுவாமி தான் தன் பெரிய யத்தனப்பட்டு இந்த கிரந்தத்தை அச்சிலே ஏற்றி பதிப்பித்தார். அவர் திருவடி வாரத்திலும் நம்முடைய கிருத்தஜதைகளை நாம் ஆவிஷ்கரிக்க வேண்டும். இந்த கிரந்தத்தை ஆரம்பிக்கும் பொழுது ஸ்ரீஷம் பக்தான் குருன் நத்வா ஞாத்வா கிரந்தான் சதீரிதான் குருவே வரததாசோகம் சதனுஷ்டான தர்ப்பணம் என்று ஆரம்பித்திருக்கிறார். அவரே இந்த கிரந்தத்துக்கு சதனுஷ்டான தர்ப்பணம் என்கிற பெயரையும் வைத்தார். தர்ப்பணம் என்றால் கண்ணாடின்னு அர்த்தம். அனுஷ்டானம்னா நாம் ஆச்சரிக்கக்கூடிய அனுஷ்டானங்கள். சதனுஷ்டானம் நன்னடத்தை. இந்த நன்னடத்தைகளை எல்லாம் நமக்கு ஒரு கண்ணாடி போலே தெளிவாக காட்டக்கூடிய கிரந்தம் இந்த சதனுஷ்டான தர்ப்பணம். இந்த தர்ப்பணத்தை அருளி செய்தவர் வரததாசர்னு தன்னுடைய திருநாமத்தை காட்டியிருக்கிறார். அவர் எல்லா சத்துக்களான பூர்வாச்சாரியர்கள் அருளி செய்த கிரந்தங்களையும் ஆராய்ந்து அவர்களினுடைய அனுகிரகத்தாலே இந்த கிரந்தத்தை அருளி செய்திருக்கிறார். இந்த கிரந்தத்தை ஆரம்பிக்கும் பொழுதே அந்த ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணனுடைய திருவடிகளையே எல்லா பிரகாரத்தாலும் அதுவே உபேயம், அதுவே உபாயம் என்று பற்றி கொண்டு எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்வதே பரம பிரயோஜனம், எம்பெருமானுக்காக எம்பெருமான் உகப்புக்காக மட்டுமே நாம் கைங்கரியம் செய்ய வேண்டும், அந்த எம்பெருமான் மகிழ வேண்டும் என்பதை மட்டுமே தனக்கு குறிக்கோளாக கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பிரபன்னன். அவன் என்ன பண்ண வேண்டும் என்பதனை நான் சொல்கிறேன்னு மேலே ஆரம்பிக்கிறார். ஆகையாலே இந்த கிரந்தம் பிரபன்னர்களுக்கானது. அதனால் இதை கேட்கிறவா எல்லாரும் நாம் தான் பிரபன்னர் இல்லையே, நாம் சம்சாரத்தில் தானே இருக்கோம், நாம் எதுக்கு இதெல்லாம் அனுஷ்டிக்கணும்னு நினைத்து விடாதீர்கள். எவனொருவன் ஆச்சாரியனிடத்திலிருந்து பஞ்சசம்ஸ்காரங்களை பெற்றுக்கொண்டு ராமானுஜதாசன்னு தன்னை அழைத்து கொள்கிறானோ அவன் பிரபன்னன்தான், அவன் இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதனை இதிலே காட்டியிருக்கிறார். முடிந்த அளவுக்கு நாம் இதிலே காட்டியபடி வாழ யத்தனம் செய்வோம் என்று கூறி அமைகிறேன். மேலே அடுத்த பதிவிலிருந்து இந்த கிரந்தத்திலே இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நாம் பார்க்க தொடங்கலாம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.